இந்த கருப்பு கவுனி அரிசி திரும்ப திரும்ப பேசி பேசி இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களிடம் பரிச்சயமாயிருக்கு, ஓரளவுக்கு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். கருப்பு கவுனி அரிசி நிறைய நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள். சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க. அத்தனை புற்றுநோயாளிகளும் இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்துல நீங்க அடிச்சு பாருங்க, என்ன பேர் தெரியுமா? அதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா. ஃபோர்பிடன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தடை செய்யப்பட்டன்னு அர்த்தம். சீனாவில் இது தடை செய்யப்பட்ட அரிசி. இதை எதற்கு தடை செய்யறாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது மன்னர்களுக்கும் மிக பெருந்தகைகளுக்கும் மட்டும் உள்ளது. மற்றவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, பயிரிடக்கூடாதுன்னு திபெத்திய மன்னர்கள் பர்மிய மன்னர்கள் ஒரு காலத்துல தடை செய்து வச்சிருக்காங்க. ஆனால் ஆய்ந்தறிந்து பார்த்தால் இருக்கிற அரிசியிலே மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு.